விக்கிரவாண்டி தொகுதி மக்களை தன்னிடம் இருந்து திமுகவினரால் பிரிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து சாணிமேடு கிராமத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் இடைத்தேர்தலில் திமுக பணத்தை மட்டும் நம்பியிருப்பதாக விமர்சித்தார். தனது மண்ணில் வந்து தனது மக்களை திமுகவினர் அடைத்து வைத்ததாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். என் மண்ணில் காசை கொடுத்து என் மக்களை என் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவங்க இதெல்லாம் நடக்கிறதா? இதெல்லாம் இது என் மண்ணு, என் மக்கள், என் மாவட்டம், என் ஊரு. உங்களை யாராவது தடுக்க முடியுமா? அமைச்சர் வந்தாலும் சரி, முதல் அமைச்சர் வந்தாலும் சரி. பெரம்பலூரில் திருமண மண்டபத்திற்கு தடையில்லா சான்று வழங்க 20,000 லஞ்சம் வாங்கிய துணை வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக தனியார் திருமண மண்டப மேலாளர் துரைராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் துணை வட்டாட்சியர் பழனியப்பன், கீழக்கரை கிராம நிர்வாக அலுவலர் நல்லுசாமி ஆகிய இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். கோவில்பட்டி புதுரோடு சாலையில் அரசு அலுவலகங்கள், மாவட்ட தலைமை மருத்துவமனை, நகராட்சி பள்ளி என முக்கிய கட்டடங்கள் அமைந்துள்ளன. இவ்வளவு மிக முக்கியமான சாலையில் போதிய மின்விளக்கு வசதி இல்லை என்பதால் இரவு நேரத்தில் சாலை இருளில் மூழ்கி காணப்படுகிறது. இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது மட்டுமன்றி பொதுமக்கள் ஒருவிதமான அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே போதிய மின்விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க சென்ற புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியின் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு செல்ல புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியின் வாகனம் உட்பட 5 வாகனங்களுக்கு வனத்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர். ஆனால் அனுமதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு மேல் கூடுதல் வாகனங்கள் வந்ததால் மணிமுத்தாறு சோதனை சாவடியில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதனால் புதிய தமிழகம் கட்சியினருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த காவல்துறை அதிகாரிகள் கிருஷ்ணசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்பின் கிருஷ்ணசாமி சென்ற கார் உள்ளிட்ட 5 வாகனங்களுக்கு மாஞ்சோலை செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டிருப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து குறைகளை கேட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்தார். 2028 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியோடு பிபிடிசிக்கான குத்தகை காலம் முடிவடைகிறது. அவர்கள் 2028 போலாம், நாளை காலையிலும் கூட அவர்கள் புறப்படலாம். ஆனால் ஏறக்குறைய 6 தலைமுறைகளாக வாழக்கூடிய தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு எந்தவிதமான சட்டத்திலும் இடம் கிடையாது. எனவே இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு புதிய தமிழகம் கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு வழங்கப்பட்ட பதவி நீட்டிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பணியாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு வழங்கப்பட்டுள்ள பதவி நீட்டிப்பை உடனே ரத்து செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனடியாக இதில் அரசு தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும். போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு இந்த துணைவேந்தரின் மீதான நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தையும் தூசி திட்டி எடுத்து அதன் மூலமாக தவறிழைத்தவர்களுக்கு தகுந்த தண்டனையையும் இவருக்கு வழங்கப்பட்ட பணி நீட்டிப்பை திரும்ப பெறுவதற்கான நீதிமன்ற முயற்சிகளையும் மற்ற சட்ட முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்திட வேண்டும் என்றும் நாங்கள் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானலில் பெய்து வந்த மழையால் சீராக தண்ணீர் கொட்டும் புல்லாவெளி நீர்வீழ்ச்சியின் கழுகு பார்வை காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது.
மணலூர் ஊராட்சியில் எழில் கொஞ்சம் புல்லாவெளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கீழ்மலை கிராம பகுதிகளில் பெய்து வந்த மிதமான மழையால் புல்லாவெளி நீர்வீழ்ச்சியில் தற்போது தண்ணீர் சீராக கொட்டுகிறது. நில மோசடி வழக்கில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலி ஆவணம் மூலம் தனது ஆதரவாளர்கள் 4 பேர் பெயரில் எழுதி வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வாங்கல் காவல் நிலையத்தில் பிரகாஷ் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் கொலை, மிரட்டல், போலி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்த நிலையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமணமான பெண்களை பணியமர்த்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுப்பு தெரிவித்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. ஆப்பிள் ஐபோன்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வருகிறது. இங்கு திருமணமான பெண்களை பணிக்கு எடுக்காமல் நிராகரித்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அறிக்கை அளிக்குமாறு மத்திய அரசு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த சூழலில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக 1 வாரத்திற்குள் அறிக்கை அளிக்கும்படி மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மக்களின் விடியலுக்காகவே தாம் அரசியல் செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்டவை உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஒன்று என் மக்களுக்காக, அவர்கள் விடுதலைக்காக, விடியலுக்காக அரசியல் செய்வேன். இல்லைன்னா 100 பேருக்கு சோறு போடுற விவசாயத்தை செய்வேன். 2ல் 1 தான் செய்வேன். இதில் வெள்ளை வெட்டினா நாட்டையே விவசாய நாடாக மாற்றுவேன். நீ நம்பு, ஒரு 5 வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சு பாரு சாலையில், இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும். பூமியின் சொர்க்கமாக மாற்றி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் திமுக அலுவலகத்தில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடையம் கிராமத்தில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை எதிர்த்து ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் யாரும் பங்கேற்க கூடாது என்பதற்காக திமுகவினர் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்று சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதுவுமே நியாயமில்லை. இதேபோல் கடையம் பகுதியில் அன்புமணி வருவதற்கு முன் திமுக அலுவலகத்தில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவினரும் பாமகவினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர்.